எனக்கருளி இருள் கடிந்துள்ளது. எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிதுமற்றின்மை சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாய் சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாய் சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாய் திருப்பெரும் துறை உரை சிவனே சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாய் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லையே அன்றி ஒன்று நீ அல்லையே அன்றி ஒன்றில்லை. யார் உன்னை அறியகிற்பாரே நாத தனுமனிஷம் சங்கரம் நாத தனுமனிஷம் சங்கரம் நாத தனுமனிஷம் சங்கரம் நாத தனுமனிஷம் சங்கரம் நமாமி மே मनसा शिरसा नाद तनुमनिशं शङ्करं नमामि मे मनसा शिरसा नाद तनुमनिशं शङ्करं नमामि मे मनसा शिरसा नाद तनुमनिशं नमामि मनसा शिरसा नाद तनुमनिशं नाद तनुमनिशं मोदकर निगमोतम मोदकर निगमोतम मोदकर निगमोतम साम वेद सारम मोदकर निगमोतम साम सारं वारं वारं वेद सारं वारं वारं सामवेद सारं वारं वारं सामवेद सारं वारं वारं नाद तनुमनिशं शङ्करं नमामि मनसा शिरसा नाद तनुमनिशं सत्यो जातादि पंचवत्र सत्यो
जातादि पंच सत्यो जातादि पंचवत सरिगम पदनी वर सप्त स्वर सरिगम पदनी सत्यो जातादि पंचवत जय सरिगम पदनी वर सप्त स्वर विद्यालोलं विदलित कालं विद्यालोलं विदलित कालं विद्यालोलं विदलित कालं विमल हृदय त्यागराजपालं विमल हृदय त्यागराजपालं नादतनु मनिषं शङ्करं नमामि मनसा शिरसा नादतनु திருக்கல்லில் தேவாரத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுவாமிக்கு இன்னொரு பேர் பார்த்தேன்னாக்கா சிவ ஆனந்தீஸ்வரர். ஸ்தலத்தினுடைய இப்போதைய பேர் திருக்கண்டலம். சரிங்களா? திருஞான சம்பந்த பெருமானால 11 பாடல்கள் ஒரு முழு பதிகம் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். அதாவது சம்பந்த பெருமான் வந்து இங்க கொசஸ்தலை ஆறுன்றது 5 நிமிஷத்துல இருக்கிறது. அந்த கொசஸ்தலை ஆற்று வழியா போறது சம்பந்த பெருமானுடைய பூஜை பெட்டியும் திருநீற்றிருப்பையும் காணாம போறதாம். இப்போ சம்பந்த பெருமான் வந்து நிஷ்டரா பாக்குறது யாருந்த கல்வன்னு பாக்குறதா சொல்லப்படுறது. அப்போ எம்பெருமான் அசிரியர் கொடுக்குறாராம் பூஜை பெட்டியும் திருநீற்றிருப்பையும் என் கல்வி பதிலும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு வந்து தேடுறச்சு சுவாமியோட திருமேனி மேல அது கிடைக்கப்பெறதா சொல்லப்படுறது. சுவாமியோட திருமேனி பார்த்தீங்கன்னாக்க 3000 வருஷம் பழசுன்னு சொல்லப்படுறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஸ்தலம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராய பீரியட் விஜயநகர பல்லவ காலத்துல கட்டப்பட்ட ஸ்தலம். பாடலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. சிலது என்னன்னு பார்த்தேன்னாக்க ஒரு பாடல் எடுத்துட்டேன்னாக்க தேவாரத்தை எடுத்துட்டேன்னாக்க சுவாமி வந்து போற்றி பாடியிருப்பாங்க. நம்ம ஸ்தலத்துடைய பாடல பார்த்தீங்கன்னா போற்றியே இருக்காது. சுவாமியை போற்றியே பாடியிருக்க மாட்டார். அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கார், அந்த ஒரு சுற்று வட்டாரம் எப்படி இருக்கிறது இப்படிதான் சொல்லியிருப்பாரு தவிர போற்றி பாடியிருக்க மாட்டார். 2வது முக்கியமான விஷயம், 8வது பாடல்ல ராவணன் வருவார். எல்லா பாடல்லையும் சரிதானுங்களே. நம்ம ஸ்தலத்தினுடைய பாடல்ல ராவணன் வரமாட்டார். ராவணன் பெயர் படாத பாடல் நம்ம பாடல் ஒன்று. சமணர்களும் ராவணனும் 8வது பாடல்ல வந்துருவா. நம்ம ஸ்தலத்தினுடைய பாடல்ல 2 பேருமே கிடையாது. காரணம் ஏதாவது கிடையாது. ராவணன்லாம் இந்த யுகமே வேற. அந்த யுகத்திலே வேறான திரேதாயுகமும் துவாபர யுகமும் கலந்து வரக்கூடிய ராமாயணம். அந்த பீரியட்ல வந்து லவகுச்சன் வந்து பூஜை செய்து போன ஸ்தலம்னு சொல்லப்படுறது. எந்த ஒரு கோயில்ல வந்து ராமன் தொண்டு இருக்கோ இல்ல ராமனை சார்ந்த யாராவது ஒன்று வழிபட்டிருக்காலோ இல்ல ராமன் அந்த கோயிலுக்கு பூஜை செய்திருந்தாலோ அந்த இடத்துல ராவணன் எடுப்பட மாட்டார். ரொம்ப சில கண்டென்ட்ஸ் தான் இருக்கு நம்ம பாடல்பட்ட ஸ்தலங்கள்ல. அது நம்மளது ஒண்ணு விசேஷத்துவம். சரிங்களா? முதல் பாடலே படிச்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். முதல் வரியிலேயே முடிச்சுட்டு இருப்பார். அதாவது ஒரு பால்லே 6. முள்ளின் மேல் முதுகுவை முரளும் சோலை அதனால் வெள்ளின் மேல் விடுகூரை கொடி விளைந்த கல்லில் மேய் அண்ணல் கழுகல்னாலும் முள்ளுமேல் உயிரிழதல் ஒரு தலிய. அர்த்தம் புரியுதுங்களா? சொல்லுங்க. முள்ளின் மேல் முதுகுகைனாக்க ஒரு முள் வனம், அதுக்கு நடுவில் நீ சோலை வனம். சரியா? இது பத்தாது. அதாவது உனக்கு கொடி வந்து கூரையா இருக்கிறது, அந்த கொடி கூரை உனக்கு பத்தலன்ட்டு வானம் ஒரு வெள்ளி கூரையா உனக்கு தேவையா? உள்ளுமேல் உயிர்வேதல் ஒரு தலை ஒருத்தரையும் விடுறதல் நீ இந்த பக்கம் வந்தா உங்க தரிசனம் பண்ணாம. அப்போ சுவாமியோட ஆகர்ஷணம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதுல 8வது பாடல் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் 8வது சிறப்பா இருக்கும். நம்ம 8வது சிறப்பு திருநீல மலரோன் கண் தேவி பாகம் பொறி நூலும் திருநீரும் புல்குமார்பில் கருநீல மலர் விம்மும் மேனிவின்னான் பெருநீல மிதற்றனால் பேணுவதே. அர்த்தம் புரியல. திருநீல மலர்னாக்க நீலோத்பலம். இதே தாமரை அள்ளி போல இருக்கும். நீலோத்பலம் நீல கலர்ல இருக்கும். அந்த நீலோத்பலம் மலர் போன்ற கண்களை கொண்ட தேவியை பாகமா கொண்டு இருக்க. எப்படி ஒப்பிட்டு பாருங்க. அம்பாளுடைய கண் எப்படி இருக்கிறதா? அந்த நீலோத்பலம் மலர் போன்ற இருக்குதான். திருநீர் பூசின்னு இருக்க, புரிநூல் போட்டு இருக்க, பெருநீல மிதற்றனால் பேணுவது. கருநீல மலர் விம்மும் மேனி விண்ணான். அந்த கருநீல மலர்ன்றது நம்ம கள்ளி செடியில் வரக்கூடிய புஷ்பம். புஷ்பத்தை வந்து சுவாமி மேல படுறச்ச உன் மேனி மின்றதப்பா. பெருநீல மிதற்றினால் பேணுவதே. யார் வந்தாலும் இங்க இருந்து உனக்கு போக மனசையே வராது, விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பாடலும் அர்த்தம் புரிஞ்சுட்டாக்க அழகா இருக்கும் பாடல். அது மட்டும் இல்லாம
சுவாமியோட ஸ்தல மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்க சோமாஸ்கந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தானம். சரிங்களா? மொத்தமே பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 3 ஸ்தலம் இருக்கிறது. இப்படி நம்ம திருக்கல்லில், அவினாஷி, பவானி, இந்த 3 ஸ்தலங்கள் மட்டும்தான். எப்படி பார்த்து மற்ற ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்துருப்பேன், பக்கத்துல அம்பாள் பார்த்துருவேன், இல்லை நார்த் சவுத் வெஸ்ட் பண்ணி அம்பாள் பார்த்துருவேன். நம்ம ஸ்தலத்தில் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்பாளை பார்க்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் சுவாமி, முருகர், அம்பாள். சரிங்களா? முருகர் இந்த மாதிரி ஒரு சில ரூபத்தில் வேற எங்கேயும் காண முடியாது, அரிதான காட்சியா இருப்பார். என்னன்னு பார்த்து எனக்கு இது பக்கத்திலே இருக்கிறோம். திரிமூர்த்தி ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபத்தையும் தாங்கி இருப்பார். ஜென்ரலா முருகப்பெருமாள் எப்படி இருப்பாருன்னா வஜ்ராயுதம், திரிசூலம் வச்சுருப்பார், அபயவரதாசம், கிரீட்டை வச்சுருப்பார். சரிங்களா? இல்லைன்னா ஒரு கை அபய ரஸ்தம் கட்டிட்டு தொடையில கை வச்சுருப்பார். நம்ம ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஆயுதங்களே இருக்காது. பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா போல கையில தீர்த்த கலசம் ஜபமால வச்சுருப்பார். விஷ்ணு மாதிரி இடத்தோட வச்சு அபய ஹஸ்தம் காட்டுவார். தந்தை போல ஜட்டாமுடியோட இருப்பார் சுவாமி முருகப்பெருமாள். ஜட்டாமுடியோட முருகருக்கு காண்றது அது உள்ள கண்டுலாம் தரிசனம் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு அங்கே உள்ள கிளியரா தெரியாத வாழ்க்கை வெளியே சொதை சிற்பம் இருக்கும், அழகா தெரியும், தரிசனம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனந்தவல்லி அம்பாள் அங்குசபாச அபயவர்த ஹஸ்தத்தோட சக்ஷத் புவனேஸ்வரி ஸ்வரூபம், காமாட்சி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவா. கேட்டதை கேட்ட கணத்துல கொடுப்பா. பௌர்ணமியில இன்னும் விசேஷமா அம்பாளுக்கு பார்த்தாலே இங்க ஸ்ரீசக்கர நவாவரண பூஜை தொடங்கி போயிட்டு இருக்கிறது. அது முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை உண்டு, வந்து கலந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருந்தேன்னாக்க. அது போல இல்லாம அம்பாளுக்கு இங்க கொலுசு சாத்துறதும் விசேஷமா இருக்குது. சரிங்களா? கண்டிப்பா இருக்கு. அது போல விநாயகரும் முருகரும் விநாயகரும் பைரவரும் விசேஷம். விநாயகர் கல்யாணம் ஆகாதவருக்கு விசேஷமானவர். பைரவர் பார்த்தீங்கன்னா பொய் சொல்றது, ஏமாத்து, துரோகம் பண்ணுறவங்க நல் புத்தி கொடுக்கக்கூடியவர் பைரவர். மேற்கு சனோட குருஸ்தலம் நம்ம ஸ்தலம். அப்படியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய பத்தினோட பிருகுமுனிவருக்கு அனுகிரகம் செய்த ஒரு ஸ்தலம். வேற எந்த ஸ்தலத்திலையும் காண முடியாத அளவில் தன்னோட மதியில குரு பகவான் தன்னுடைய பத்தினி வச்சுட்டு ஒரு தனி சன்னதியில் இருப்பார். தொண்டை மண்டலத்திலேயோ சரி, இந்த 276 ஸ்தலங்களையும் சரி, இந்த மாதிரி ஒரு சன்னதியை தரிசிக்க முடியாது. மற்ற சில இடங்கள்ல இன்னும் 7 இடங்கள்ல இருக்கார் இந்த மாதிரி தம்பு சகிதமா. அதுவும் இல்லாமல் பிருகுமுனிவரை ஒரு ரிஷி ரூபத்துல காண்றது இங்க விசேஷம். தீர்த்தத்தோட பேர் நந்தி தீர்த்தம். நந்தி பெருமானுக்கு அலுப்பு தீர்ப்பதற்காக சுவாமி அருள் செய்த தீர்த்தம். சுவாமிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாசி மகத்துல தெப்போற்சவம் உண்டு. இந்த வருஷம் கடைசியில் சுவாமி கும்பாபிஷேகம் உண்டு, உங்களோட விண்ணப்பமாக இருக்கட்டும். சரிங்களா? மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்க இன்னும் சில பூஜைகள், அதாவது விநாயகர், சங்கர சதுர்த்தி, கிருத்திகை, சஷ்டி எல்லாமே சிறப்பாக நடக்கும். இன்னைக்கு சனி பிரதோஷம் இருந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். டைம் இருக்காது. முடிஞ்சா இந்த வழியா வந்திருக்கேன். முன்னாடிதான் அங்க மந்தவெளியில இருந்து சிஏ படிக்கிற அவர் வந்து அபிஷேகம் பண்ணுவார். चन्द्रचूड शिवशङ्कर पार्वती रमणा निनगे नमो नमो. चन्द्रचूड शिवशङ्कर पार्वती रमणा निनगे नमो नमो. सुन्दरतर पिनागधर हर सुन्दरतर पिनाग धर हर गंगाधर गज चर्माभर धर गंगाधर. இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.